Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல மூணாவது டாபிக் இயற்கணிதம் தான் வந்து பார்க்க வரோம். ஆல்ரெடி 6th மேக்ஸ் 7th மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 படிக்கிறீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 2ல் மேக்ஸ் வித் சயின்ஸு சோசியல் நீங்கள் படிக்கிறீங்கனாலும் மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இயற்கணிதம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ்க்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எங்களுக்கும் அடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2x² y², 3y² z மற்றும் -z² x³ ஆகியவற்றினுடைய பெருக்கற் பலன் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றத அப்படியே பெருக்கல் போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெருக்கற் பலன் தான் கேட்டிருக்காங்க, அதனால் பெருக்கல் போட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை மட்டும் தனியாக சிம்பிளோடு வந்து நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 1 இருக்கதா அர்த்தம், -1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்பர்ஸ் மட்டும் தனியாக பெருக்கிக்குங்க. ஸோ அடுத்து வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ XY வந்து பெருக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா x², அடுத்து வந்து x³ இருக்குது, இங்கே வந்து x² இருக்குது, இங்கே x³ இருக்குது, இங்கே y² இருக்குது, இங்கேயும் y² இருக்குது, இங்கே z இருக்குது, இங்கே z² இருக்குது. அது அப்படியே வரிசையை எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி 7th பார்த்தோம். ஸோ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் பெருக்கல் வரும்போது அந்த மேலே அடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். -6, 2 3s 6, 6 -1 -6ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அடுக்கு கூட்டணும். ஸோ 2 + 3 வந்து 5 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது, அடுக்கு வந்து கூட்டுறோம். அப்போ 2 + 2 வந்து 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து இசட் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, z² இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் 1 இருக்குதா அர்த்தம். அப்போ z³ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா -6 x⁵ y⁴ z³ இதான் வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்முக்கு. செகண்ட் சம்மு 3xy + 7ஐ -4y ஆல் பெருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3xy + 7 × -4y. ஸோ இதை எப்படி பெருக்கலான்னா 4yயை வச்சு இந்த டேர்மையும் பெருக்கணும், சாரி -4yயை வச்சு ஃபஸ்ட்டு டேர்மையும் பெருக்கணும், -4yயை வச்சு செகண்ட் டேர்மையும் பெருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடையில ப்ளஸ்ஸு வந்தது மைனஸ் வந்தது அதனால் தனித்தனி பார்ட்டிஷியன். இது ஏனா இது பி தனித்தனியாக வரும், அதனால தனித்தனியாக பெருக்கிறோம். -4yயை 3xyயால் பெருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா -12. ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் என்னென்ன எப்படி பெருக்கணும்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ -4ஐயும் 3ஐயும் பெருக்குனிங்கன்னா -12. இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ எக்ஸ் வந்து அப்படியே தான் வரும். ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது. ஸோ இடையில பெருக்கனால அடுக்க கூட்டுறனால y² போட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா -4 7, -4ஐயும் 7ஐயும் பெருக்குனிங்கன்னா -28. ஸோ இந்த ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ இந்த கணக்குரிய ஆன்சர் -12xy² -28y. தேர்டு கொஸ்டின் 3x² y மற்றும் 2x³ y³ -5x² y + 9xy பெருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3x² yயை வச்சு இந்த டேர்மு ஃபுல்லாக பெருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே இடையில மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ இது தனியாக, இது ஏனா, இது பி, இது சி. அப்போ தனித்தனியாக பெருக்கணும். 3x² yயை வச்சு இந்த டேர்மை பெருக்கணும். ஸோ அடுத்து 3x² yயை வச்சு இந்த டேர்மை பெருக்கணும். அடுத்து இந்த மூணாவது டேர்மை பெருக்கணும். ஸோ அப்போ அதே மாதிரி தனித்தனியாக பிரித்து இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெருக்குங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 2s 6, இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே பவரில் 3 இருக்குது, அப்போ x⁵. இங்கே ஒய் இருக்குது, y³ இருக்குது, அப்போ y⁴. ஓகேங்களா? ஸோ அடுத்து 3 5s 15,
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் பவர் 4. இங்கே ஒய் பவர் 1, ஒய் பவர் 1 இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 9s are 27. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, பவரில் 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 2 + 1 3 ஆயிடுது. அப்போ எக்ஸ் கியூப், இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, ஒய் பவர் 1 இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4 மைனஸ் 15 எக்ஸ் பவர் 4 y ஸ்கொயர் ப்ளஸ் 27 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அதை பெருக்கும்போது கவனமாக பெருக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கணக்கு 2x + 5y மற்றும் 3x - 4y பெருக்குக. ஸோ அதே தான், ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணால் 2x வச்சு 3xஐயும் பெருக்கணும். அதே மாதிரி 2x வச்சு -4y பெருக்கணும். 5y வச்சு 3x பெருக்கணும். 5y வச்சு -4y பெருக்கணும். இந்த டேர்மில் எப்படி தனித்தனியாக பெருக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள். இங்கே 2x இருக்கா? ஸோ 2xஐ 3ஆல் பெருக்கும்போது 6x ஸ்கொயர். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸோ இருக்குது. ஸோ பவரில் 1 இருக்குனால எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 2xஐ -4ஆல் பெருக்கும்போது -8. இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ தனித்தனியாக இருக்குனால அப்படியே xy போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 5 3s are 15. அப்போ இங்கே xy இருக்கனால அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து 5y -4y இருக்குது. ஸோ 5 நான் மைனஸ்னாலே பெருக்கும்போது -20. இங்கே y பவர் 1 இருக்குது, இங்கே y பவர் 1 இருக்குது. ஸோ அடுக்க கூட்டினோம்னா y ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 6x ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு 8xy, இங்கே ஒரு 15xy இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கழிச்சிடலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கனால நம்ம கழிச்சிட்டோம்னா 7xy வரும். இங்கே பார்த்தீங்கன்னா -20y ஸ்கொயர் இருக்குது, அதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து 6x ஸ்கொயர் -20y ஸ்கொயர் ப்ளஸ் 7xy. ஒரு மகிழுந்து x + 30 km/மணி என்ற வேகத்தில் செல்கிறது. y + 2 மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க. ஸோ தொலைவு அப்படின்றது எவ்வளோ வேகத்தில் போனது, எவ்வளோ நேரத்தில் போனது அப்படின்றதான் தொலைவு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ கடந்த தொலைவு அப்படின்றது x + 30 அப்படின்ற வேகத்தையும் நேரத்தையும் y + 2 அப்படின்ற நேரத்தையும் நம்ம பெருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பெருக்கிறது அதே மாதிரி தான். ஸோ ரெண்டையும் பெருக்குனீங்களும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா xy + 2x + 30y + 60. ஆன்சர் வந்து நம்ம அப்படியே ஆர்டர் மாற்றி அப்படியே எழுதிடும். xy + 2x + 30y + 60 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல பெருக்கிறதுல கவனமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். அடுத்த கணக்கு 5y³ - 25y² + 8y 5y டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம பெருக்கிறது பார்த்தோம், இப்போ வகுக்கிறது பார்க்கலாம். 5y³ - 25y² + 8y/5y. அந்த 5y அப்படின்றது இந்த 3 டேர்முக்குமே காமன் ஆனது, அதனால தனித்தனியாக பிரித்து நம்ம எழுதிக்கலாம். எழுதுனீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, கேன்சல் ஆயிடுது. நான் மேலே ஒரு ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அடுக்க வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். இடையில பெருக்கல் வரும்போது ப்ளஸ் பண்ணி போடுவோம். அதே மாதிரி அடிமானம் சேமாக இருந்து அடுக்கு வந்து அடிமானம் சேமாக இருந்து வகுத்தலில் வந்து வந்திருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பெருக்கல் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், வகுத்தில் இருந்தால் மைனஸ் பண்ணணும். அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 5 அடிச்சிட்டோம். y³ இருக்குது, இங்கே y⁻1 இருக்குது. ஸோ ரெண்டுமே y தான், மேலே கொண்டு போகும்போது y² வரும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து 25y² - 5y 5ஐயும் 25 அடிச்சு போட்டிங்கன்னா 5 25. இங்கே y⁻1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ y 5 - 5y வரும். அடுத்து y கேன்சல் ஆகிடுது, வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ப்ளஸ் 8/5 அப்படியே வரும். இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ y² - 5y + 8/5. அடுத்த கணக்கு சேது 2x மணி நேரத்தில் 4x² + 3xy² + 5x கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தார் எனில் அவரின் பயண வேகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வேகம் அப்படின்றது பயணம் செய்த தொலைவு பை நேரம், எவ்வளோ நேரத்தில் அவங்க பயணம் செஞ்சாங்க அப்படின்றதா வேகம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க 4x² + 3xy² + 5x அப்படின்றத கிலோமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ தொலைவை நம்ம எடுத்துக்கிறோம்.
மணி நேரம் 2x கொடுத்துருக்காங்க, அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணுறது மேலே பார்த்தா அதே மாடல் தான், தனித்தனியாக பிரித்து டிவைட் பண்ணுறோம். 4 2 அடித்து போட்டிங்கன்னா 2, இங்கே x பவர் 1 இருக்குது, 2 இருக்குது, அப்போ x வரும். ஓகேங்களா? ஸோ 2x. இங்கே பார்த்தீங்கன்னா 3/2y ஸ்கொயர். ஏன்னா கீழே வந்து y இல்லை, ஆனால் x இருக்குனால கேன்சல் ஆயிடுது. y ஸ்கொயர் கீழே இல்லை, y இல்லை, அதனால் y ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். 3/2y ஸ்கொயர். ஸோ இங்கே x கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் 5/2 கிலோமீட்டர் பை மணி. இதான் ஆன்சர். 2x ப்ளஸ் 3/2y ஸ்கொயர் ப்ளஸ் 5y. அடுத்து 10m² மைனஸ் 5m 2m மைனஸ் 1 வகுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணுற போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ காமன் டேர்ம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது காமன் டேர்ம் அப்படின்றது ஒரே வாய்ப்பாட்டில் வரும் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 10 5 இருக்கிறது, 5வது வாய்ப்பாட்டில் 5 வரும், 10 வரும். ஸோ 5m காமனாக வெளியே எடுத்தோம்னா 2m மைனஸ் 1, அதாவது எம்மையும் சேர்த்து வந்து வெளியே எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் வெளியே எடுக்கும்போது எம்மையும் வந்து சேர்த்து வெளியே எடுத்துரும். ஸோ 5m வெளியே எடுக்கும்போது 2m மைனஸ் 1 வரும். ஸோ கீழே 2m மைனஸ் 1 இருக்குது, அதனால் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் வந்து 5m வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைடடு கணக்கு வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேன்சல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பெருக்கி போட்டு மிஸ்டேக்கோட ஆன்சர் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி போட்டுறீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 5m. அடுத்து ஆதிரை 100m² NPக்கு 25m³ n²p மதிப்பெண்கள் எடுத்தால் அவளின் மதிப்பெண் சதவிகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதிப்பெண் சதவிகிதம் எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க, எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு போட்டு 100ஆல் பெருக்குவோம். அதே பேட்டர்ன் தான் நம்ம எழுதிக்கிறோம். 225m³ n²p பை 100m² np. ஓகேங்களா? ஸோ இந்த 100 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி டேர்ம் வந்து 25m³, இங்கே m² இருக்கனால, இங்கே m³ இருக்கனால, டிவைடில் இருக்கனால நம்ம மைனஸ் பண்ணுறனால m மட்டும் வரும். n² வந்து n மட்டும் வரும். இங்கே p இருக்குது, இங்கே p இருக்குது. ஸோ இந்த டேர்ம் பாருங்கள், p/p எடுத்துக்கோங்க. ஸோ இது அடுக்கு வந்து போகும்போது இந்த pலேயும் 1 இருக்குது, ஸோ இங்கேயும் 1 இருக்குது, மேலே போகும்போது -1 மாறிடும். அப்போ p = 0. முன்னாடியில் ஒரு சம் பார்த்தோம் நம்ம 7th 6th சம்மில், x⁻0 அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1. அதே மாதிரி p⁻0 பவரில் 0னாலே அதனுடைய வேல்யூ 1. அதான் நம்ம p⁻0 அப்படின்றத 1ன்னு போட்டு நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 25mn. சப்போஸ் வந்து இங்கே தான் நம்ம p⁻0 வந்து போட தேவையில்லை, ஆனால் 0ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா 0 மாறிடும். 1 இருந்தால் தான் ஸோ வந்து அந்த ஆன்சர் வந்து 25mn வரும். ஓகேங்களா? ஸோ p⁻0 = 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கணக்கு. 998 ஸ்கொயரின் மதிப்பை a-b² முற்றொருமையை பயன்படுத்தி காணுங்க. ஃபார்முலா தான் a-b² ஃபார்முலா தெரியும். a-b² ஃபார்முலா வந்து a² + b² - 2ab. ஸோ 998 அப்படின்றது முழுமை தோராய மதிப்பு 1000லேருந்து 2 மைனஸாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் அப்படியே தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. 1000 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், b வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 9,96,004 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு y² - 16 a² - b² என்ற முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்குக. y² - 16 எப்படி எழுதலாம்னா, இந்த 16 வந்து 4 × 4 வந்து எழுதிக்கலாமா? 4 × 4 16. அப்போ 4² 16ன்னு எழுதிக்கலாம்ல, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ a² - b² ஃபார்முலா வந்து a + b a - b. ஸோ a வந்து y, b வந்து 4. அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து y + 4 y - 4 ஆன்சராக வருது. ஓகேங்களா? ஸோ விரிவாக்குக. அடுத்த கணக்கு x + 4³ இது ஃபார்முலா தான். a + b³ = a³ + b³ + 3a²b + 3ab². ஸோ ஃபார்முலா படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா x³ + 12x² + 48x + 4 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. எல்லா ஃபார்முலானாலும் படிக்க முடியல அப்படின்னா ஸோ எந்த ஃபார்முலாவுமே படிக்காமல் வந்து இருந்துடாதீங்க. சின்ன பிள்ளைங்க வந்து பேசிக் ஃபார்முலா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அது மட்டும் அது படிச்சுக்கோங்க. அடுத்து காரணிப்படுத்துக.
காரணிப்படுத்துகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + 8x + 15 கொடுத்துருக்காங்க. ஸோ காரணிப்படுத்துக வந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆர்டர் வைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கணக்கு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுக்க பாருங்கள், x² அடுத்து எக்ஸு நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம காரணிப்படுத்த முடியும். ஸோ இது நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இருக்க நம்பரை வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த லாஸ்ட் இருக்க நம்பரை எடுத்துகிட்டு எந்த 2 நம்பர் பெருக்கும்போது இந்த நம்பர் வரும் அப்படின்னு வந்து கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது 3 5 15 அப்படின்னு வரும். இந்த நடுவில் இருக்க 8 இந்த 2 நம்பரையும் கூட்டும்போது 8 வருதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதோ 2 நம்பரை பெருக்கும்போது 15 வரணும், கூட்டும்போது 8 வரணும். அதே நம்பரை கூட்டும்போது 8 வரணும். அதுதான் வந்து இந்த சமன்பாடினுடைய காரணியாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 5 எடுத்துக்கலாம். எல்லாமே ப்ளஸில் இருக்கனால பிரச்சனையே இல்லை, ப்ளஸ் அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா x + 3 x - 5 3 5 15 3 + 5 8. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும். இந்த எக்ஸ் எப்படின்னா இந்த x² இருக்குல்ல, ஸோ அதில் எக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து x + 3 x + 5. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க. இந்த மாடல் ஈஸி, அதனால் இந்த மாடலை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காரணிப்படுத்துக 7c² + 2c - 5. ஸோ இதை எப்படி வந்து நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த இடத்துல 35ன்னு வரும். ஓகேங்களா? கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிடுச்சு. 7c² + 2c = -35. இது எப்படி நம்ம பிரிப்போம்னா 7 × -5 -35 அப்படின்னு பிரிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 7லேருந்து 5 வந்து கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கனால நம்ம கழிக்கிறோம் இல்லையா, அது +2 கரெக்டாக வந்துடும். பெருக்குனிங்கன்னா -35. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய காரணி. இங்கே வந்து நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 7c அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ 7c² இருக்கும்போது நம்ம 7c மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ 7c தனியாக போட்டுக்கோங்க. இந்த 7 கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா c + 1 7c - 5 இதான் வந்து காரணியாக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு காரணிப்படுத்துக 49x² - 64y². ஸோ இது வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, இந்த 49 7² எழுதலாம், 64 8² எழுதலாம். ஸோ இது வந்து ஃபார்முலா என்னென்னா a² - b² ஃபார்முலா படி இருக்குது. ஸோ a வந்து நம்ம 7x-ஆகவும் பியை வந்து 8y-ஆகவும் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்து காரணிப்படுத்துக x³ + 125. ஸோ இதை எப்படி வந்து பிரித்து எழுதலான்னா 125 5 × 5 × 5 = 125. இங்கே x³ இருக்கனால இதை 5னுடைய அடுக்கா 3 பவரில் வர மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது ஃபார்முலா வந்து a³ + b³ ஃபார்முலா. a³ + b³ = a + b a² - ab + b². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் a = x-ஆகவும் b = 5-ஆகவும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். காரணிப்படுத்துக a³ - 8. அதே பேட்டர்ன் தான். இங்கே க்யூப் இருக்கனால எந்த க்யூபாக 8 வந்து பிரிக்க முடியும்னா 2 க்யூபாக வந்து 8 வந்து பிரிக்க முடியும். ஸோ அதனால் 2 க்யூப் போட்டுக்கிறோம். ஸோ சேம் ஃபார்முலா தான் a³ - b³ = a - b a² + ab + b². ஸோ a இருக்க இடத்துல ஏவையும் பியை வந்து 2-ஆக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா மட்டும் முக்கியம். ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இந்த கணக்கில் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த கணக்கு ரூபாய் 5a² b² என்ற தொகைக்கு 4ab வருடத்திற்கு 76% இதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிவெட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தனிவெட்டி ஃபார்முலா PNR/100. பி பார்த்தீங்கன்னா 5a² b². ஓகேங்களா? ஸோ வந்து n என்னென்னா 4ab. அதே மாதிரி 76 வந்து r வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்னென்னா 7a² b/4/5 7/5 a² b/4 ஆன்சர். தீர்க்க 4y - 3 - 7 = 2y - 5. ஸோ இது வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி செய்கிறது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடையில வந்து ப்ளஸ்ஸு தான் மைனஸ் வருது. ஸோ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். 4y/3 - 2y/5. ஓகேங்களா? = 7. அதாவது ஒய் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 5 15 ஒரே வாய்ப்பாட்டில் 2 நம்பர் வரலை அப்படின்னா 2 டைரெக்டாக பெருக்கி போட்டுருவோம். ஸோ எல்சிஎம் வந்து 15.
ஸோ மேலே என்ன வரும்னா 20y மைனஸ் 6y ஈக்குவல் டு 7 வரும். ஸோ 20y மைனஸ் 6y ஈக்குவல் டு இந்த 15 இந்த சைடு வந்து போகும்போது பெருக்கல்ல போயிடும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா ஒய்யோட வேல்யூ 7.5 வருது. இதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்தது ஒய்யின் மதிப்பை காண்க. ஒய் ப்ளஸ் 1/6 மைனஸ் 3y ஈக்குவல் டு 2/3. ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ வர மாதிரி நம்ம ஒய்யோ இருக்கிறதுல லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்பர்ஸில் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ கொண்டு போகும்போது ஒய் மைனஸ் 3yன்றது மைனஸ் 2y, ஒரு ஒயில் 3y போச்சுன்னா மைனஸ் ஒய் 2yயாக வந்துடும். ஸோ இந்த சைடு 6 3 எல்சிஎம் எடுத்திருக்காங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 6 தான் வந்து எல்சிஎம்மாக வருது. சுருக்கி போட்டிங்கன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 3/6 வரும். ஸோ அடித்து போட்டிங்கன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒய் தான் நமக்கு வேணும். ஒய் ஈக்குவல் டு இந்த 2 கீழே போயிடும். அப்போ மைனஸ் 2 இந்த சைடு வரும். அப்போ மைனஸ் 1/4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/4. எக்ஸின் மதிப்பை காண்க. 1/3 மைனஸ் 1x/3 ஈக்குவல் டு 7x/12 ப்ளஸ் 5/4. இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 1/3 மைனஸ் இந்த 5/4 இந்த சைடு கொண்டு வந்துட்டு எக்ஸை பூரா இந்த சைடு வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்றது ஆன்சர். ஒரு எல்சிஎம் எடுக்கிறீங்க, அடித்து போடுறீங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இந்த சமம் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்ஸ் மற்றும் எம்மினுடைய மதிப்பை காண்க. இதில் 3x மைனஸ் 2/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/5 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, எல்சிஎம் வந்து 20 எடுக்கிறோம். ஸோ சேம் மெத்தட் அதே தான். ஸோ இப்போ வந்து இதில் எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 2 வருது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து m+9/2m + 15 ஈக்குவல் டு 5/3. ஸோ இது ஒரு மாடல். இதில் எம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து குறுக்கு பெருக்கல் போடலாம். குறுக்கு பெருக்கல் போட்டிங்கன்னா 3m+9 வந்துடும். 5 × 3m + 15 வந்துடும். ஸோ அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா எம்மோட வேல்யூ -4 அப்படின்றது ஆன்சராக வருது. 24வது கணக்கு. 2 எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு எண்ணு வந்து இந்த முதல் எண்ணை காட்டிலையும் 8 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கனால x + 8 எடுத்துக்கிறோம். இந்த 2 எண்களினுடைய கூடுதல் 36. அப்போ x + 8 ஈக்குவல் டு 36. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஆன்சர் வந்து கடைசியில் 14. ஒரு தாயின் வயது அவருடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கெனில் அவர்களினுடைய தற்போதைய வயதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மகளின் தற்போதைய வயது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு மகளினுடைய வயது வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் + 2 வந்து இருந்திருக்கும். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகுனா ப்ளஸ் வயது வந்து கூட தானே செய்யும். அதனால் நம்ம வந்து எக்ஸ் + 2ன்னு போட்டுக்கிறோம். தாயினுடைய தற்போதைய வயது பார்த்திங்கன்னா 5x வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மகளின் வயதை போல் 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 5x அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது எப்படி இருக்குன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகுனா அவங்களுக்கும் 2 வயசு கூடி இருக்கும்ல, அதனால 5x + 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ தாயின் வயதையும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயதையும் அதே மாதிரி மகளின் வயதையும் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 4x + 2 வருது. இந்த 4 ஏன் வருது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி 5x + 2 அவங்களுடைய வயதாக இருந்ததுன்னா மகளோட வயது x + 2 என்னவா இருக்குன்னா 4 மடங்காக இருக்கும். அப்படின்றனால 4 வந்து நம்ம பெருக்கிறோம். அவ்வளோதான். 5x + 2 ஈக்குவல் டு 4x + 8. 4 உள்ள வச்சு பெருக்கியிருக்காங்க. ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 6. மகளுடைய தற்போதைய வயது 6 இருந்துச்சுன்னா அம்மாவுடைய தற்போதைய வயது என்னவாக இருக்குன்னா 5x நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா தாயின் தற்போதைய வயது. ஸோ அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ போட்டிங்கன்னா 30. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்டினால் பின்னமானது 5/6 என மாறுகிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் வந்து நமக்கு தெரியாது, அதனால் x/y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதில் ரூல் என்னன்னா பகுதியானது தொகுதியை விட 3 அதிகம், அதாவது கீழே வந்து 3 அதிகமாக இருக்கும்.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. மேலே இருக்க தொகுதி எக்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா பகுதி வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டையுமே வந்து ஈக்குவல் படுத்துகிறோம். எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் 9. இந்த 9 வந்து எதுக்கு வந்தது அப்படின்னா அதனுடைய 9ஐயும் கூட்டினால் அப்படின்னு சொன்னனால ப்ளஸ் 9 வந்து போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 5/6. அவ்வளோதான். குறுக்கு பெருக்கல் போடுறோம். போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதலில் எடுத்துக்கொண்ட பின்னத்தை வந்து நம்ம எக்ஸ் பை ஒய்யாக வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் எக்ஸ் பை ஒய்க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸை காட்டிலையும் 3 அதிகம் அப்படின்றனால, அதாவது பகுதியை காட்டிலும் தொகுதியை காட்டிலும் 3 அதிகம் அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ அப்படியே அங்கே போடுறோம். ஸோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூலாம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 48/51 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே ஒன்றுமே இல்லை. ஏஎக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு பி அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸ் தான் நமக்கு தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு -b/a. ஆன்சர். ஒரு எண்ணிலிருந்து அதன் 6லிருந்து ஒரு பங்கை கழித்தால் 25 கிடைக்கிறது எனில் அவ்வெண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எண்ணிலிருந்து x/6 வந்து கழிச்சாங்கன்னா 25 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு எண்ணு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா அதனுடைய ஒரு பங்கு என்ன அப்படின்னா x/6. 6லிருந்து ஒரு பங்குன்றனால x/6 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதனுடைய வித்தியாசம் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கழித்தால் அப்படின்றனால கழிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து x = 30 வரும். அடுத்த கணக்கு ஒரு எண் மற்றொரு எண்ணின் 7 மடங்கு ஆகும். அதன் வித்தியாசம் 18 எனில் அவ்வெண்களை காண்க. அந்த எண்கள் வந்து xy அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து 7y வந்து இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வித்தியாசம் வந்து 18. எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 18 இருக்கும். இதாக கொடுத்துருக்காங்க. எக்ஸினோட மதிப்பை சமன்பாடு 2ல் வந்து நம்ம போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். y = 3 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து y = 3ன்னு அந்த எக்ஸ் முதல் சமன்பாட்டில் போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 × 23, 21. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 21, ஒய்யோட வேல்யூ 3. அடுத்த கணக்கு ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த முழுக்கள் அப்படின்னும் போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அடுத்து 1 கூட வரும், அடுத்து 2 கூட வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடுத்து வந்து 0 + 1ன்னு வரும். ஸோ அடுத்து 2ன்ற போது 0 + 2 அந்த மாதிரி வருது. 1 + 1 2. அடுத்து வந்து 2 + 1 3 அந்த மாதிரி வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2x + 3 அதாவது 2, 3, 4ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும். இந்த வேல்யூவோட ஃபஸ்ட்டு வேல்யூவோட 2ஐயும் செகண்ட் வேல்யூவோட 3ஐயும் இந்த தேர்டு வேல்யூவோட 4ஐயும் பெருக்கி இதை எல்லாத்தையுமே கூட்டுனீங்கன்னா 74 கிடைக்குமா. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட். இது வரையும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் எப்பயும் போல் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல அதாவது ஒரு இந்த இயற்கணிதத்தை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எப்படி வந்து ஒரு சமன்பாடு வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னாலே ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் இதில் என்ன வரும் அப்படின்னா 2x + 3 × x + 1 + 4 × x + 2 = 74. 3 வச்சு உள்ளே பெருக்கியிருக்காங்க, 4 வச்சு உள்ளே பெருக்கியிருக்காங்க. பெருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஸோ மீதி இருக்க 3 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாவது வேல்யூ x + 1. அப்போ 7 + 1 8. அடுத்து 7 + 2 9. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? 7, 8, 9. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கணிதம் 8th ஸ்டாண்டர்டில் 3வது டாபிக் இயற்கணிதம் தான் வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8th பார்த்துட்ருக்கோம். ஏன் ஒவ்வொரு கமெண்ட் சொல்கிறேன்னா நீங்கள் முடிஞ்ச வீடியோவே மறுபடியும் கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் இருக்க ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து பேட்ச் பற்றின டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் படிச்சுட்டா இருக்கேன், ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ பேட்ச்சில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் பாருங்கள். பேப்பர் 1னா உங்களுக்கான ஷெட்யூல் பாருங்கள். பேப்பர் 2 மேக்ஸ் வித் சயின்ஸ்னால் உங்களுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப், சோசியல்னால் உங்களுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட்டு மட்டுன்றனால நம்ம டெய்லியும் அந்த சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டு தான் இருக்கோம், டெஸ்ட் மட்டும் இருக்கிறனால. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.